துறையில வந்து நீங்க இருந்தப்ப எந்த துறையிலும் கிடையாது சார். நீங்க இருந்தப்ப சிலை மீட்பு வராருன்னு அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு சார். எனக்கும் அவருக்கும் இருக்கிறது பதில் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு தமிழ்நாடு திரும்பிடுமா? அவர் யாரோ, நானும் அழிய போறவன், அவரும் அழிய போறவர். பம்பரம் சுத்திக்கிட்டே இருக்கு, விஷயம் இருக்கிற வரைக்கும் ஓடு சுத்தி. இந்த மாதிரி தேவையற்றவர்களையும் விளைவற்ற ஆளுகளை எல்லாம் கோயில வச்சு பேசுறதே அதர்மமான செயல். அதை மறந்துருக்கு நீங்க. நெக்ஸ்ட், லோ ப்ரொஃபைல் ஆபீசரை இன்ட்ரெஸ்ட் இல்லாம செத்த பூனை சாவுக்கு ராக்கி முடியல அதுகளை கொண்டு போய் எங்க ஹெட்டா போடும்போது 2020 இருந்து 2020 ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாம இருந்துகிட்டே இருக்கு. அது இப்ப என்னால சொல்ல முடியாது. மெட்ராஸ்ல தான் போய் சொல்ல போறேன். அந்த செய்யாத அந்த வேலையை இருந்துட்டு செத்த அதை யாரு ஏற்கிறா? சீஃப் மினிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, மினிஸ்டர் ஸ்டாலின் இருக்கிறாங்க. அவங்க தான் அவங்களை பிடிச்சி கேட்கணும். அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குன்னு உங்களை நாங்கள் ப்ரெஸ்ஸை கேட்டால் சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது. கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துகிறேன் நீங்கள் நினைக்காம, நீங்கள் ப்ரெஸ் இல்லையா? கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்போ தெரியணும்னா அந்த கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு சொல்ல வேணாமா? சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரைட் இன்ஃபர்மேஷன்ல கேட்க முடியும். அப்போ 38,658 கோயில் அவங்க கையில வச்சிருக்காங்க. எடுத்துட்டு நான் ஆட்சி செய்வேன். ஆனா ஒரு கோயில்ல கூட நான் வரமாட்டேன்னா உச்சக்கட்ட இம்மொராலிட்டி, அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம். வரவே கூடாது. நீ வரவே வேண்டாம் எங்களுக்கு. வி டிஸ்பைஸ் ஹிம். உங்களை நாங்க வெறுக்கிறோம். நீ வரவே வேண்டாம். யாரும் உள்ள வர வேண்டாம். ஆனா கோயிலை கண்ட்ரோல் பண்றீங்கல்ல, வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேர சோழ பாண்டியர்களும் விஜயநகர பேரத்திலும் உண்டாக்கியிருக்காங்க. அவங்க தான் அந்த கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்துருப்பீங்களா? இல்லை. இன்னைக்கு இந்த மாதம், இன்னைக்கு 1ஆம் தேதியா, டிசம்பர் மாதம் எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க கோயிலேருந்து சொல்லுங்கள் சார். ஒரு மாதத்துக்கு டிசம்பர் மாதம் எவ்வளோ சார் பணம் எடுத்துருக்கோம்? கோச்சிக்கிடாமல் சொல்லுங்கள் சார். மறந்துட்டீங்க. இந்த அடிக்கிறார் யாரோ ஒருத்தர் பரிஸ்கார்டு அடிக்கிறார். 28 கோடியே 49 லட்ச ரூபா எடுத்துருக்கு. தெய்வ சத்தியம் கோயிலுக்கு ஏத்தாப்புல வச்சோம். எவ்வளோ? 28 கோடி. அநியாயம். நல்லா இருப்பீங்களா? இப்ப வார்த்தை வரும்ல, எவ்வளவு பெரிய வார்த்தை வருது, எவ்வளவு கண்ட்ரோல் பண்றேன் நான். கொடூரமா நல்லா இருப்பீங்களா? 1 கோடி அடியா? ஒரு கோட்டம் ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா. 28 கோடியே 49 லட்சம் ரூபா யார்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க? எங்க இருந்து எடுக்கிறீங்க? பொதுமக்களுக்கு தெரியலையே. பின்னாடி இருக்கிறவங்க தெரியல, இவருக்கு தெரியல, அவருக்கு தெரியல, ஒரு ஆளுக்கு தெரியல. டிவியை மட்டும் பாக்குறாங்க. இது கொண்டு போறதா உங்களுடைய கடமை. தயவு செய்து கொண்டு போங்க. 28,49,000 ஒரு மாசத்துல கோயில் ஃபண்ட்ல இருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காட்டுறாங்க. ஆனா நிர்வாகத்தை ஓட்டுறாங்க, டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு. அப்படின்னா ஜேசியோட புல்ல படிக்கிறது, மே துணிமணி உள் துணிமணி வாங்குறது, வாடகை கொடுக்கறது, சினிமாவுக்கு போறது, நகை வாங்குறது, எல்லாமே இறைவனுடைய பணம். ஆனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்றாங்க. இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். பல இடங்கள்ல நான் லிப்ட்ல இறங்க போகும்போது டாக்டர்ஸ் 4 பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார், உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். திருப்பி மக்கள் வரி பணம்ன்றாங்க. ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்.